விவசாயிகளே ரெடியாக இருங்க, இன்று உங்கள் வங்கிக் கணக்கிற்கு 2000 ரூபாய் வரப்போகுது. PM கிசான் திட்டமானது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும். விவசாயிகளுக்கு பண உதவிகளை ஒரு தவணைக்கு ரூபாய் 2000 வீதம் வருடத்திற்கு மொத்தம் 6000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாகவே டெபாசிட் செய்கிறது மத்திய அரசு. இந்த பணத்தை கொண்டு விவசாயிகள் மானிய விலையில் விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இதுவரை 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 2,61,000 ரூபாய் கோடிக்கு மேல் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்தில் 2 ஹெக்டேருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளும் பயன்பெற முடியும் என்பது மிக முக்கியமான அம்சமாக திகழ்கிறது. கடந்த பிப்ரவரி 28 அப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 16வது தவணை விடுவிக்கப்பட்டது. வழக்கமாக பிரதமர் கிசான் நிதி 4 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படுகிறது. அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்து பார்த்தால் வரும் ஜூன் மாதத்தில் 17வது தவணையாக வெளியாக வேண்டும். ஆனால் கடந்த மாதம் தேர்தல் விதிமுறைகள் காரணமாக PM கிசான் தவணை செலுத்துவது தாமதமானது. இந்த ஒரு சூழ்நிலையில் PM கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 9.26 கோடி விவசாயிகளுக்கு 17வது தவணையாக ரூபாய் 20,000 கோடி நிதியை பிரதமர் மோடி இன்று வழங்குகிறார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 9ஆம் பதவியேற்றார். அதன் பின் அவர் முதல் கையெழுத்தாக PM கிசான் திட்டத்தின் 17வது தவணை விடுவிக்கும் கோப்பில் கையெழுத்திட்டார். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் விவசாய பணியை மேற்கொள்ள ஆண்டுக்கு ரூபாய் 6000 3வது தவணையாக அவரது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. பிரதமர் தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு செல்கிறார். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் PM கிசான் திட்டத்தின் 17வது தவணை தொகை 20,000 கோடியை பிரதமர் விடுவிக்கிறார். இதன் மூலம் நாட்டில் உள்ள 9.26 கோடி விவசாயிகள் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது.